சுதந்திரத்திற்கு முன்பான வரலாற்றின் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலத்தில் ரெட் டீ என்ற பெயரில் பி.எஸ். டேனியல் என்பவரால் எழுதப்பட்டு முருகவேல் என்பவரால் தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட நாவல் எரியும் பனிக்காடு. இன்றைய எழில் மிகுந்த மலைநகரங்களையும் அந்நிய செலவாணியை அள்ளித்தரும் தேயிலை தோட்டங்களையும் கட்டியமைக்க கூட்டம் கூட்டமாக பலிகொடுக்கப்பட்ட அந்த கண் கவரும் பசிய சரிவுகளில் புதையுண்டு போன ஆயிரம் ஒடுக்கப்பட்ட மக்களின் கதைதான் எரியும் பனிக்காடு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கங்காணி முறையினை பயன்படுத்தி எப்படி சமூகத்தில் மக்களை அடிமைகளாக தேயிலை தோட்டங்களில் சிறைப்படுத்தினார்கள் என்பது பற்றியும், சாதியியல், பாலியல் மற்றும் உழைப்பு சார்ந்த சுரண்டல்களால் அன்றைய காலங்களில் மக்களின் வாழ்வு எப்படி சீர்குலைந்தது என்பதையும் நுட்பமாக விவரிக்கும் ஒரே நாவல் இதுவாகத்தான் இருக்கும். நாம் குடிக்கும் ஒவ்வொரு கோப்பை தேநீருக்கு பின்னாலும் முகம் தெரியாத மனிதர்களின் வியர்வையும் கண்ணீரும் இரத்தமும் கலந்திருக்கிறது என்பதை இந்த நாவல் அழகாக பதிவு செய்திருக்கிறது. 1925ஆம் ஆண்டு ஒரு டிசம்பர் இரவு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்னஞ்சிறிய கிராமம் மயிலோடை. கிராமம் முழுவதிலும் சேர்த்து சுமார் 30 வீடுகளே இருந்தன. ஓடு போடப்பட்ட ஒரே ஒரு செங்கல் வீட்டை தவிர மற்றவை அனைத்துமே பனையோலையால் வேயப்பட்ட ஒற்றை அறைகளை கொண்ட குடிசைகள் தான். மக்கள் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள். பக்கத்து ஊர்களைச் சேர்ந்தவர்களின் நிலங்களில் கூலி வேலை செய்தே தங்களின் வயிற்றுப்பாட்டை கவனித்து வந்தார்கள். இந்த குடிசைகளில் ஒன்றில் ஒரு கிழிந்த பாயில் கருப்பன் சுருண்டு படுத்துக் கொண்டிருந்தான். இரவின் நிசப்தத்தினூடே அவ்வப்போது யாரோ உலுக்கி விட்டது போல அவன் உடல் தூக்கி போட்டு கொண்டிருந்தது. நெடுநேரத்திற்கு முன்பே விழிகளிலிருந்து உறக்கம் விடைபெற்று சென்றிருந்தது. இரவெல்லாம் ஊமை எரிச்சலாக இருந்த பசி அதிகாலை நேரத்தில் புதுவேகம் பெற்று குடல்களை பிடுங்கி எடுக்க மனது மட்டும் குடும்பத்தின் அவசர தேவைகளுக்காக 2-3 ரூபாய் புரட்டுவதற்கான திட்டங்களை பரபரப்புடன் வகுத்து கொண்டிருந்தது. பக்கத்தில் அவனின் இளம் மனைவி வள்ளி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். அவளுக்கு திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. போன அறுவடையின் போது கருப்பன் சேர்த்து வைத்திருந்த சிறு தொகை முழுவதும் திருமணத்தின் போது செலவழிந்து போய்விட்டது. அவன் வேலைக்கு தயங்காத கடும் உழைப்பாளிதான். ஆனால் வேலைதான் கிடைத்தபாடில்லை. இந்நேரம் விதைப்பு நடந்து முடிந்து எத்தனையோ காலமாகி இருக்க வேண்டும். ஆனால் கடவுள் கருணை காட்டவே இல்லை. மழைக்காலம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. கடந்த வாரம் முழுவதும் வள்ளியின் கொலுசை அடகு வைத்ததில் கிடைத்த பணத்தை கொண்டுதான் கருப்பனின் அம்மா உட்பட அவர்கள் மூவரும் எப்படியோ நாட்களை கடத்தி வந்தார்கள். உணவோ வேலையோ தேடும் பிரச்சனை பெரும் பாரமாக மனதை அழுத்த கருப்பன் கயத்தாருக்கு போகலாமா என்று யோசித்தான். அளவில் கயத்தாறு ஒரு பெரிய கிராமம்தான் என்றாலும் மயிலோடை கிராமத்துக்காரர்களை பொறுத்தவரை அதுதான் டவுன். மனம் போன போக்கில் அவன் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. கருப்பன் எப்போது கண்ணையர்ந்தானோ தெரியாது திடுக்கிட்டு விழித்து கொண்டான். வள்ளி என்று மென்மையாக மனைவியை எழுப்பினான். நேரா கயத்தாறு போய் ஏதாச்சும் நல்ல வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். நல்ல வேலையா கிடைச்சா திரும்பி வர்றப்போ மற்ற சாமானும் வாங்கிட்டு வரேன். இப்ப வீட்டுல ஏதாச்சும் ராகி மாவு மிச்சம் இருந்தா அம்மாவும் நீயும் ஆக்கி சாப்பிடுங்க. கொஞ்சம் இருமாமா. வள்ளி கண்களை கசக்கி கொண்டே சொன்னாள். ராகி மாவு கொஞ்சம் மிச்சம் இருக்கு, இப்ப கஞ்சி காய்ச்சறேன், குடிச்சிட்டு போ. வேண்டாம் எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. வெடியால போனத்தான் எங்கேயாவது வேலையை பிடிக்க முடியும் என்று அவளுக்கு பதில் சொல்லிவிட்டு கருப்பன் கதவை திறந்து கொண்டு வெளியேறினான். ஊர் இன்னும் விழித்து கொள்ளவில்லை. தெரு வெறிச்சோடி கிடந்தது. ஊர் கிணற்றுக்கு அருகிலும் கூட அமைதி குடிகொண்டிருந்தது. ஆனால் ஊரில் இருந்த ஒரே கல்வீடான வைரமுத்துவின் வீட்டு கூரையிலிருந்து புகை சுருளாக மேல் நோக்கி எழுந்து கொண்டிருந்தது. கருப்பன் அந்த வீட்டை கடக்கும் போது உள்ளே அடுப்பு மூட்டப்பட்டிருப்பதை கண்டான். வைரமுத்து யோகக்காரன். பொஞ்சாதி வெள்ளனவே எழும்பி சோறாக தொடங்கிட்டா. 1 மாசத்துக்கு ஊர் முழுக்க ஆக்கி போற அளவுக்கு அவங்கிட்ட ராகி இருக்கும். ஊரிலேயே வைரமுத்து தான் பணக்காரன். வைரமுத்து வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தான். ஆனைமலையில் உள்ள தேயிலை தோட்டங்களில் வேலை செய்து அவன் இவ்வளவு பணத்தையும் சேர்த்திருந்தான். 2 ஆண்டுகளுக்கு முன்பு வைரமுத்து ஊருக்கு திரும்பி வந்ததையும் அவன் 5000 ரூபாய் கொண்டு வந்திருக்கிறான் என்று கிசுகிசுக்கப்பட்டதையும் கருப்பன் நினைத்து கொண்டான். நாமும் மலைக்கு போய் கொஞ்சம் காசு பார்த்தா என்ன என்று கருப்பனுக்கு தோன்றியது. மாலை திரும்பி வரும்போது வைரமுத்துவை பார்த்து மலைக்கு போனால் வேலை கிடைக்குமா, பணம் சம்பாதிக்க முடியுமா என்று கேட்க வேண்டும் என்று தனக்குள் நிச்சயம் செய்து கொண்டான்.
எந்தவித நம்பிக்கையுமின்றி நாலாபுறமும் இழுபட்டு கொண்டிருந்த மனதுக்கு இந்த முடிவு ஒரு விசித்திரமான அமைதியை கொடுத்தது. இந்த புது முடிவு அளித்த நம்பிக்கையில் உற்சாகமாக கயத்தாரை நோக்கி நடக்கத் தொடங்கினான் கருப்பன். சுற்றியுள்ள கிராமங்களுக்கெல்லாம் சேர்த்து கயத்தாரில்தான் சந்தை கூடும் என்பதால் அது முக்கியமான இடமாக கருதப்பட்டது. பக்கத்து ஊர்கள் அனைத்திற்கும் சேர்த்து கயத்தாரில்தான் பள்ளியும் அரசு மருத்துவமனையும் காவல் நிலையமும் இருந்தன. ரயில் நிலையம் கயத்தாரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவில்பட்டியில் இருந்தது. காலையிலிருந்து மாலை வரை துளியும் ஓய்வின்றி சுறுசுறுப்பாக வியாபாரம் நடக்கும். அந்த நாட்களில் நிறைய வேலை கிடைக்கும் என்பதால் கருப்பன் தவறாமல் கயத்தாருக்கு வந்து விடுவான். சில நேரங்களில் வயல்களில் வேலை செய்ததில் கிடைத்த ராகியோ கம்போ இருந்தால் அவற்றை விற்பதற்கு வள்ளியும் அவனுடன் வருவாள். அந்த நாட்களில் அவற்றை விற்றதில் கிடைத்த பணத்தை கொண்டுதான் அந்த வாரத்திற்கு தேவையான சாமான்களை வாங்கிக் கொள்வார்கள். இல்லாவிட்டால் கருப்பன் மட்டும் தனியாக வந்து மூட்டை தூக்கியும் ஓட்டல் கடைகளுக்கு விறகு பிளந்து கொடுத்தும் 8 அணா வரை சம்பாதிப்பான். அவன் கயத்தார் வந்து சேர்ந்த நேரத்தில்தான் டீக்கடைகள் ஒவ்வொன்றாக திறக்கப்பட்டு கொண்டிருந்தன. அவன் ஒவ்வொரு கடையாக சென்று ஏதாவது வேலை இருக்கிறதா என்று கேட்டபடியே கடைவீதி நெடுக நடந்தான். யாருக்கும் வேலைக்கு ஆள் தேவைப்படவே இல்லை. கடைசியாக கயத்தாரிலேயே பெரியதான ஒரு நாயக்கருக்கு சொந்தமான டீக்கடைக்கு வந்து சேர்ந்தான். அந்த கடையின் முன் கொட்டை எழுத்துகளில் பெருமாள் நாயக்கர் ஓட்டல் மற்றும் டீக்கடை என்று எழுதப்பட்டிருந்தது. கடையின் முன் தெருவை ஆக்கிரமித்து ஒரு பந்தல் போடப்பட்டிருந்தது. அங்கேதான் அரிசனங்களுக்கும் உள்ளே அனுமதிக்கப்படாத மற்றவர்களுக்கும் உணவு பரிமாறப்படும். தாழ்த்தப்பட்ட சாதியினைச் சேர்ந்த பணம் படைத்த வாடிக்கையாளர்களுக்காக பந்தலின் கீழ் ஒரு அழுக்கடைந்த மரப்பெஞ்சு போடப்பட்டிருந்தது. மற்றவர்கள் வெறும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதான். ஓட்டல் சிப்பந்திகள் அந்த மக்களுக்கு நேரடியாக உணவு பரிமாற மாட்டார்கள். கொண்டு வந்து பெஞ்சிலோ தரையிலோ வைத்துவிட்டு போய்விடுவார்கள். தாழ்த்தப்பட்ட மக்கள் தாங்களே எடுத்து தங்களுக்கு தாங்களே பரிமாறிக்கொள்ள வேண்டியதுதான். காவல் நிலையத்துக்கு அருகில் ஒரு பிராமணால் காப்பி கடை இருந்தது. ஆனால் பெருமாள் நாயக்கர் கடைதான் பெரியது. கருப்பன் பெருமாள் நாயக்கர் கடைக்கு வந்து ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தான். அங்கே பந்தலின் கீழ் இருந்த ஒரு பெஞ்சில் ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஆள் உட்கார்ந்து பித்தளை டம்ளரில் காப்பி குடித்து கொண்டிருந்தான். உட்கார்ந்திருந்தவன் சுத்தமான வெள்ளை வேட்டியும் பளிச்சிடும் வண்ணங்கள் கொண்ட சட்டையும் அணிந்து அங்கவஸ்திரமும் போட்டிருந்தான். காதுகளில் கற்கள் பதித்த கடுக்கண்கள் ஒளி வீசிக் கொண்டிருந்தன. என்ன கங்காணி, புட்டு கொண்டு வரவா என்று கடைசி பந்தி அவரிடம் கேட்டான். இப்ப வேண்டாம் என்றான் கங்காணி. உனக்கு என்ன வேணும்? கடையின் சிப்பந்தி கொஞ்சம் தள்ளி நின்று கொண்டிருந்த கருப்பனை பார்த்து கேட்டான். சாமி, ஏதாவது வேலை கிடைக்குமா? நாளைக்கு வா, நாளைக்கு தான் சந்தை, அப்பதான் விறகு புழக்க வேண்டியிருக்கும் என்றான் சிப்பந்தி. இன்னைக்கு அது செய்யணும் சாமி. உங்க அடிமையோட பொஞ்சாதி அம்மா யாருமே நேத்துல இருந்து சாப்பிடல. சாமி, அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ராகி வாங்கிடுவேன், கஞ்சி ஊத்தின மாதிரி இருக்கும். கருப்பன் இங்கேயும் மறுக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தோடு மூச்சு விடாமல் பேசினான். கட்டையெல்லாம் கொட்டாயில கிடக்குது, எனக்கு இப்ப நேரம் இல்லை, சொன்னா கேளு, நாளைக்கு வா. சாமி, இன்னைக்கு ஏதாச்சும் வேலை தாங்க. கருப்பன் மன்றாடினான். இன்னைக்கு ஒரு வேலையும் இல்லைல்ல, போ. சிப்பந்தி உள்ளே போய்விட்டான். தளர்ந்து போய் சோர்வுடன் திரும்பிய கருப்பனை கங்காணி என்று அழைக்கப்பட்டவன் அழைத்தான். தம்பி, நீ எங்கிருந்து வர? மயிலோடையில இருந்துன என்றான் கருப்பன். ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கியே, என்னன்னு சொல்லு. மழை இல்லாததால் வேலையே கிடைப்பதில்லை என்றும் தாங்கள் பட்டினி கிடப்பதையும் ஏதாவது வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் கயத்தாருக்கு வந்ததாகவும் கொட்டி தீர்த்து விட்டான். சின்ன வயசுல நானும் உன்னை மாதிரி கஞ்சிக்கில்லாம தான் இருந்தேன். உன்னை விட என் நிலைமை மோசமா தான் இருந்துச்சு. எங்க ஊருக்கார ஆள் ஒருத்தரை பார்த்தேன். நான் ஊர்ல இருக்கும்போதே அவர் ஆனைமலையில இருக்கிற ஏதோ டீ எஸ்டேட்டுக்கு போயிட்டாரு. இப்ப பார்த்தா அடையாளமே தெரியாம அவ்வளவு பவுசா துணிமணி போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. எல்லாத்தையும் எஸ்டேட்ல தான் சம்பாரிச்சதாகவும் கைக்கும் வாய்க்கும் பத்தாம இந்த ஊர்ல கிடக்கிறத விட்டுட்டு எஸ்டேட்டு பக்கம் போனா பணம் குவிக்கலாம்னு சொன்னாரு. நான் உடனே ஒத்துக்கிட்டேன். வழிச்செலவுக்கு அவரே பணம் போட்டு ஆனைமலையில் அவர் மேஸ்திரியா இருந்த எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவர்கிட்ட 5 வருஷம் கூலியா இருந்தேன். எஸ்டேட்ல பெரிய குமஸ்தாவுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் மேஸ்திரி ஆயிட்டேன். என்கிட்ட முதல்ல 10 பேர் கூலி ஆளுங்க இருந்தாங்க. அப்புறம் 25, 50ன்னு அதிகமாயிட்டே போய் இப்போ 100 பேர் வேலை பார்க்குறாங்க. கருப்பன் திறந்த வாய் மூடாமல் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தான். அன்று காலையில்தான் வைரமுத்துவை பார்த்து பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டதையும் இப்போது ஏதோ சொல்லி வைத்தார் போல் தன்னை போலவே வறுமையிலிருந்து எஸ்டேட்டுக்கு போய் பணக்காரனாக திரும்பி வந்திருக்கும் ஒரு மேஸ்திரி கண்முன் நிற்பதையும் நினைக்கும் போது கருப்பனுக்கு வியப்பாக இருந்தது.
அங்கே எவ்வளவு வேணும்னாலும் வேலை கிடைக்கும்போது இங்கே கிடந்து என்ன கஷ்டப்படுற? மனசில் மட்டும் தைரியம் இருந்தா பையன் நிறைய பணம் பார்க்கலாம்டா. எதுக்கு இங்கே கஞ்சி இல்லாமல் பட்னியாக கிடக்குற? எப்பவும் வேலை கிடைக்குமா வருஷம் பூரா? கருப்பன் கேட்டான். 100 பேரை கூட்டிக்கிட்டு போனாலும் அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கும். எல்லா எஸ்டேட்டும் வெள்ளைக்கார துறைகளோடது. இங்கே பாரு, நாயக்கமாரும் தேவமாரும் நாயை விட கேவலமாக நம்ம நடத்துகிறானுவ. ஆனால் துறைக நம்ம கூட சமமாக பழகுறாங்க. இங்கே உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வ? மைல் கணக்காக நடந்து சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு போவேன். ஆனால் எஸ்டேட்டில் துறைங்க அங்கேயே வைத்தியர்களை வச்சுருக்காங்க. அவங்க வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்ப்பாங்க, மருந்து தருவாங்க. ரொம்ப முடியாமல் போச்சுன்னா அவங்களே ஆஸ்பத்திரியை தூக்கிட்டு போவாங்க. ஆஸ்பத்திரியில் சோறு மருந்தும் சும்மாவே கிடைக்கும். கருப்பனின் பிரமிப்பை பார்த்து உற்சாகமடைந்த மேஸ்திரி நிறுத்தாமல் தொடர்ந்து பேசிக்கொண்டே போனான். சரிதானே, எனக்கும் எஸ்டேட்டுக்கு வரணும்னு ஆசையாகத்தான் இருக்கு. ஆனால் போக வர செலவுக்கு என்கிட்ட காசே இல்லையே. கருப்பன் இழுத்தான். அவன் முகத்தில் ஒரே நேரத்தில் வருத்தமும் மேஸ்திரி இதற்கு ஏதாவது வழி சொல்லுவான் என்ற ஆசையும் ஒருங்கே தெரிந்தன. அதை பற்றி நீ என்ன கவலைப்படுற? துறமருங்க ரொம்ப நல்லவங்க. எஸ்டேட்டு போகிறதுக்கான எல்லா செலவுகளையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. நான் வந்து 1 மாதத்துக்கு மேலாச்சு. அடுத்த வாரம் கிளம்புறேன். எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்து எக்கச்சக்கமான பேர் வராங்க. நீயும் வந்தால் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். என் பேர் சங்கரபாண்டியன், மேஸ்திரி. எங்கள் ஊரில் வேணா என்னை பற்றி கேட்டு பார்த்துக்க. எனக்கு என்னவோ ஆசையாக தானே இருக்குது. ஆனால் பொஞ்சாதியையும் அம்மாவையும் என்ன பண்ணுறதுன்னு விளங்கலையே. பொஞ்சாதியையும் கூட கூட்டிட்டு வா, மேஸ்திரி தொடர்ந்தான். ஆம்பளைங்களை விட கொழுந்துகளுற பொண்ணுங்களுக்கு தான் நல்ல காசு. உங்கள் அம்மாவை யாராச்சும் உறவுக்காரங்க வீட்டில் விட்டுரு. அவங்க இங்கே இஷ்டம் போல் இருக்கட்டும். பொஞ்சாதியை கூட்டிக்கிட்டு எஸ்டேட்டுக்கு வரேன்னு சொல்லு. நான் உன்னை இங்கே இருக்கிற ஏஜென்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். எஸ்டேட்டில் 1 மாதம் வேலை செஞ்சால் கை நிறையா பணம் இருக்கும்ல. எப்பெல்லாம் அம்மாவுக்கு வேணுமோ அப்போல்லாம் அனுப்பி வையே. இங்கே பட்னி கிடந்து சாகக்கூடாதுன்னு முடிவு பண்ணல முதல்ல. மற்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களை பார்த்தா எங்கள் ஐயா மாதிரி இருக்குண்ணே. உங்கள் பேச்சை நம்பி வாரேன். நாளைக்கு காலையில் திரும்பவும் கயத்தாருக்கு வருவேன். இந்த நாயக்கர் கடைக்கு வந்துடா. எல்லா ஏற்பாடும் நாளைக்கு பண்ணிடுறேன். சரிண்ணே, நாளைக்கு காலையில் வந்துடுறேன். கருப்பன் சங்கரபாண்டியனுக்கு விடையளித்தான். 4:08 பாய்ந்து வீடு வந்த கருப்பன், ஒரு வழியாக நமக்கு விடிவுகாலம் வந்துருச்சுமா என்று ஏறக்குறைய கூச்சலிட்டான். கருப்பன் தான் சங்கரபாண்டியனை சந்தித்ததையும் எஸ்டேட்டுகளை பற்றி அவனிடமிருந்து தான் தெரிந்து கொண்டவற்றையும் தான் அங்கு செல்ல முடிவு செய்திருப்பதையும் விளக்கமாக சொன்னான். கருப்பனின் தாய் முத்தாத்தாளுக்கும் மனைவி வள்ளிக்கும் குழப்பமும் நம்பிக்கையின்மையும் மேலோங்க விழித்திருந்தார்கள். கருப்பன் வள்ளியை அழைத்து கொண்டு வள்ளியின் அப்பாவாகிய மகாலிங்கம் வீட்டிற்கு சென்றான். கருப்பன் வள்ளியின் அப்பா அம்மாவிடம், ஆனைமலை டீ எஸ்டேட்டில் வேலை பார்க்குற ஒரு மேஸ்திரியை பார்த்தேன் என்றவன் தங்களுக்கு இடையே நடந்த உரையாடலை விளக்கினான். நீங்கள் ஒத்துக்கிட்டா வள்ளியை கூட்டிகிட்டு மலைக்கு போகலான்னு பார்க்குறேன். அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் என்றான். அங்கே போனால் 10 வருஷம் அங்கேயே இருக்கணும்னு சொல்கிறாங்களேப்பா. மகாலிங்கத்தின் குரல் கவலைகள் நிரம்பி இருந்தது. அப்படி ஒன்றும் இல்லை மாமா. 1 வருஷம் கழித்து திரும்பி வந்துடலாமா. அப்புறம் நாம் போகணுன்னா போகலாமா, இல்லாட்டி வேண்டாம். சங்கரபாண்டியனிடம் படித்த பாடத்தை அப்படியே ஒப்பித்தான் கருப்பன். சங்கரபாண்டியன் மேஸ்திரியை சந்தித்து எஸ்டேட்டுக்கு வருவதாக சொல்லிவிடுவது என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலை கயத்தாறு சென்ற கருப்பன் மேஸ்திரி சங்கரபாண்டியனை சந்தித்தான். எங்களையும் கூட கூட்டிட்டு போங்கண்ணே. பெத்த தகப்பா மாதிரி நினச்சி உங்களோட வரோம். எங்களுக்கு ஒரு வழி சொன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும். மேஸ்திரி சங்கரபாண்டியன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முறுவல் அரும்பியது. நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போவே கோவில்பட்டி ஏஜென்ட்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். கருப்பனை மேஸ்திரி சங்கரபாண்டியன் ஏஜென்ட்டிடம் அழைத்து சென்றான். ஏஜென்ட் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்து கருப்பனின் பெயரையும் ஊரையும் எழுதி அதில் அவன் ரேகை வாங்கி கொண்டான். இந்த சடங்கு முடிந்ததும் கருப்பனிடம் 40 ரூபாய் வழங்கப்பட அவன் பயபக்தியோடு 2 கைகளாலும் பெற்றுக்கொண்டான். கயத்தாறு வந்து சேர்ந்த பின்பு ஓட்டமும் நடையுமாக வீட்டுக்கு சென்று அம்மாவிடமும் வள்ளியிடமும் ஒரே மூச்சில் நடந்தது அனைத்தையும் கூறியவன் ஏஜென்ட் கொடுத்த பணத்தை பெருமையாக காட்டினான். உடனடியாக பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவர்கள் செய்யத் தொடங்கினார்கள். ஊருக்கு செல்ல வேண்டிய நாளும் வந்தது. கருப்பனும் வள்ளியும் ஊருக்கு புறப்பட தயாரானார்கள். கருப்பனின் தாய் முத்தாத்தாளை மகாலிங்கம் வீட்டில் விட்டு செல்ல முடிவு செய்து மூவரும் அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு மகாலிங்கம் வீட்டிற்கு கிளம்பினார்கள். வெளியே வரும்போது முத்தாத்தாளின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது.
முத்தாத்தாளை மகாலிங்கம் வீட்டில் விட்டுவிட்டு கருப்பனும் மல்லியும் விடைபெற்று கொண்டனர். மகாலிங்கம் அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக புறப்பட்டார். முத்தாத்தாளிடமிருந்து விம்மல் வெடித்து கிளம்பியது. கருப்பனால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அவன் உடலும் குலுங்கிக் கொண்டிருந்தது. வள்ளி மௌனமாக கையை ஆட்டி விடைபெற்று கொண்ட போது ஒரு பெரும் பாரம் மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டது. தான் இனிமேல் அவர்களை ஒருபோதும் பார்க்கவே போவதில்லை என்று ஏனோ அவளுக்கு தோன்றியது. மூவரும் அவரவர் சிந்தனையில் மூழ்கிய நிலையில் அமைதியாக நடந்து கயத்தாரை அடைந்தனர். மேஸ்திரி சங்கரபாண்டியன் நாயக்கர் டீ கடை முன்பு அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தான். மேஸ்திரி சங்கரபாண்டியனிடம் மகாலிங்கம், இன்னைக்கு வரைக்கும் என் மவ சொந்த ஊரை விட்டு வெளியே போனதில்லை. 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, விவரம் இல்லாதவங்க. உங்கள் கையில் அவங்கள ஒப்பு கொடுக்குறேன். பெத்த பிள்ளைங்க மாதிரி பார்த்துக்கோங்க. சாமி உங்களுக்கு கண் திறக்கும். மகாலிங்கத்துக்கு நான் தழுதழுத்தது. ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். மேஸ்திரி மகாலிங்கத்தின் தோளில் தட்டினான். சிறிது நேரத்தில் பேருந்து வந்ததும் எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள். வள்ளிக்கு ஒரு ஓரத்தில் இடம் கிடைத்தது. பேருந்து கிளம்பியதும் மகாலிங்கம் கையசைத்து விடை கொடுத்தார். பேருந்து வேகம் எடுக்க மகாலிங்கத்தின் பார்வையிலிருந்து பேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்தது.